ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி நான் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 2025 ரிலீஸ் ஆன படம் தான் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற படம். ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். ஸோ உங்களில் பல பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா வேறு யாரும் கிடையாது, நம்ம கௌதம் வாசுதேவ் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக நான் வந்து ஷுவராக சொல்வேன், இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஆடியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் போலீஸ்மேனாக இருந்திருப்பார், போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பார். ஸோ என்ன ரீசனால் அவர் வந்து போலீஸ் வேலையை விட்டுட்டு இவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாமினிக் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து நடத்திட்டு இருந்திருப்பார். ஸோ அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் குடியிருக்கக்கூடிய வீட்டோட ஹவுஸ் ஓனர் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா இந்த பர்ஸை யாரை விட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பர்ஸை இவங்க கொண்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்க அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட இந்த பர்ஸை வந்து நீ இந்த பர்ஸோட ஓனர்கிட்ட இந்த பர்ஸை சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மம்முட்டி அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனும் அப்படி செதுக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், டர்ன்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக என்னடா மம்முட்டி எப்படி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா டிடெக்டிவ் ஏஜென்சி எடுத்திருப்பார், பட் சின்ன சின்ன கேஸாக எடுத்துகிட்டு இருப்பார். ரொம்ப ஒரு அன்வான்டான சில்லியான கேஸஸ்லாம் எடுத்திருப்பார். அதாவது அஃபேர் வச்சுருக்கக்கூடிய அந்த கேஸாக இருக்கட்டும். ஸோ யாரோ ஒரு லேடி பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸாக பண்ணிகிட்ருப்பார். பட் இவர் வந்து டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. பட் ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, ஒரு ஸ்கில்டான ஒரு அசிஸ்டன்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாண்டட் போஸ்டர் பார்த்திங்கன்னா ஊர் முழுக்க ஒட்டி வச்சுருப்பார். அந்த வாண்டட் போஸ்டரை பார்த்துட்டு ஒருத்தன் வந்து வேலைக்கு இந்த அசிஸ்டன்ட் வேலைக்கு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா பார்த்த உடனே நீ அப்பாயிண்டட், நீ வேலையில் சேர்ந்துட்ட, ஸோ வா அவனுடைய ஃபர்ஸ்ட் கேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். ஸோ ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா இவனுக்கு இந்த நபருக்கு பார்த்திங்கன்னா விக்கி அவனோட பேர், அவருடைய அசிஸ்டன்ட் பேர். ஸோ அவனுக்கு வந்து ஆச்சரியம் தாங்க முடியாது. அவன் வந்து ஆர்வம் தாங்க முடியாமல் அவர்கிட்ட கேட்டுருவான், சார் என்னை பார்த்துட்டு எந்த இன்டர்வியூ பண்ணாமல் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது அப்போ தான் அவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா சொல்வார். ஸோ எதுக்கு நான் வந்து உன்னை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவருடைய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீனே போதும் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு. அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கிளைமேக்ஸில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் இருக்கும், டர்ன்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறதும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.